Welcome students, welcome to our 6-pack channel. So in the class நம்ம 6th sum பார்க்க போறோம். exercise 1.1ல 6th sum. அதுல வந்து first question பார்த்துக்கலாம். questionல என்ன இருக்கு அப்படினா let a is equal to set x belongs to w, x belongs to w, x less than 2, comma b is equal to set x belongs to natural number n 1 less than x less than or equal to 4. இது ரெண்டும் கொடுத்திருக்காங்க. இது a question, இது வந்து b question. C question வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா set 3 5. அத வச்சு நான் என்ன சொல்றேன் வெரிஃபை பண்ண சொல்றாங்க. என்ன வெரிஃபை பண்ண சொல்றாங்க? செகண்ட் ஒன் வந்து A cross B intersection C. இது யூனியன், இது இன்டர்செக்ஷன், அவ்வளவுதான். ஓகேங்களா? B intersection C equal to A cross B intersection A cross C. அது வந்து செகண்ட் லா. இது ரெண்டு லா. இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா A is equal to இந்த ரெண்டு செட் என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேவா? 9th வந்து இது நீங்கள் ஃபஸ்ட் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. செட் பில்டர் ஃபார்ம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்மில் உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு செட்டு கொடுத்துருவாங்க. எக்ஸு வந்து நேச்சுரல் நம்பரில் இருக்கா, ஹோல் நம்பரில் இருக்கா, இன்டிஜர் நம்பரில் இருக்கா அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, அதாவது இங்கே பாருங்கள், இப்போ செட் பில்டர் ஃபார்ம்னா செட் பில்டர் ஃபார்ம். இந்த கொஷின் ஏன் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா இது நிறைய பேர் இந்த நம்பரில் தப்பு பண்ணுவாங்க. சரியா? பப்ளிக்கில் அடிக்கடி கேட்குற கொஷின் இது. செட் பில்டர் ஃபார்ம்னா உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த கொஷின் இருக்கட்டும், ஃபஸ்ட் இது கவனிங்க. நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பரில் இருக்குது, இன்டீஜரில் இருக்குது. நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3 அண்ட் ஸோ ஒன். ஹோல் நம்பர்னால் 0 1 2 3 அண்ட் ஸோ ஒன் இல்லையா? இன்டீஜர்னால் 0 1 2 3 அண்ட் ஸோ ஒன். இந்த பக்கம் வந்து -1 -2 இல்லையா? ஒரு கொஷின் வந்து ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷனாக படிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அந்த கொஷின் புரிஞ்சதை ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இது செட் பில்டர் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரோஸ்டர் ஃபார்ம் மூணாவது வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். செட்டு கிளியராக இருக்கும், அதாவது அது டேரெக்டாக அப்படியே எடுத்து ப்ராப்ளம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சொல்கிறது வந்து ரோஸ்டர் ஃபார்ம். இது ரெண்டும் செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் டேரெக்டாக எழுதுனா உங்களுக்கு புரியாது. அதனால் தனியாக அதை பாருங்கள், ஏ செட்டுன்னு தனியாக போட்டு நம்ம இப்போ சொல்ல போகிறோம் உங்களுக்கு. ஹோல் நம்பரை வந்து எக்ஸ் வந்து இது உள்ளே வர அந்த எலமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறாங்க. அந்த டினோட் பண்ணுறதுல வந்து எக்ஸ் என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படின்றது ரேஞ்சு. இப்போது இது வந்து ஹோல் நம்பரு, இது ஹோல் நம்பர்னால் 0 1 2 3 ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஆனால் இங்கே எக்ஸோட ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் 2. லெஸ் தென் 2னா 0 1 2 வராது. லெஸ் தென் 2னா 2க்கு முன்னாடி, 2 கிடையாது. ஓகேவா? 2க்கு முன்னாடி. அப்போ 0 1. அப்போ இந்த செட்டில் உங்களுக்கு என்னென்ன வரும்? இந்த செட்டில் அப்படின்னா 0 1 தான் ஆன்சர். புரியுதா? பாருங்கள், 0 1 தான் ஆன்சர். அப்போ ஏ செட்டு வந்து 0 1. அடுத்து வந்து பி செட்டு பாருங்கள். பி செட்டுக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பரு 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஓகேவா? கிளியராக புரிஞ்சுங்க. 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ நேச்சுரல் நம்பருக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 அண்ட் ஸோ ஒன் போயிட்டே இருக்குமா? ஓகேவா? 4 5 போயிட்டே இருக்கும் இல்லையா? 0 வராது, நெகட்டிவ் நம்பர் வராது. அதுதான் நேச்சுரல் நம்பர். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சம்மில் ஒரே ஒரு வேல்யூ தான், லெஸ் தென் 2, அவ்வளோதான். லெஸ் தென் 2ல என்ன லெஃப்ட் ஹேண்ட், லெஸ் தென் 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 சரியா? 1 2 4 1 to 4, அதாவது 1லேருந்து 4 வரலாம். இது எப்படி ரேஞ்சுனா இது ஸ்டார்டிங் நம்பர், இது எண்டிங் நம்பர். இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே ஈக்குவல் கொடுத்துருக்காங்களா? 1க்கு அப்புறம் இதில் 1 லெஸ் தென் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போ என்ன ஆகும்? 1 ஸ்டார்ட் ஆகுது. 1லேருந்து அடுத்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குமா? 2 3 4 போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எண்டிங் நம்பர் 4. 4ல் ஈக்குவல் இருக்கா? அப்போ 4ஓட ஸ்டாப் ஆகும். ஓகேவா? புரியுதா? 1க்கு ஈக்குவல் இல்லை, அதனால் 1க்கு அடுத்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகும். 4ல் முடியுது. ஈக்குவல் இருந்தால் 4ல் முடியும், ஈக்குவல் இல்லை 4க்கு முன்னாடி முடியும், அவ்வளோதான். அப்போது ஆன்சர் வந்து 2 3 4. இது மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கேட்பான். சரியா? கேட்டான்னா நம்பரை மாற்றி கேட்டான்னா உங்களுக்கு போட தெரியணும். இப்போ இது ரெண்டு தான் ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ப்ராப்ளமுக்கு போகலாம். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் 6 மேக்ஸ் சேனல். இந்த கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 1.1 6th செகண்ட் சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 6th வந்து ஃபஸ்ட் சம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் செகண்ட் சம்மும், அது யூனியன் சம்மு ஃபஸ்ட் சம்மு, இது செகண்ட் சம் வந்து இன்டர்செக்ஷன் சம். ஸோ லா என்ன ப்ரூவ் பண்ணோம் நம்ம? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி
ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து டேரெக்டாக வந்து நம்ம சொல்யூஷன்லாம் புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்ஹெச்எஸ் இப்போ ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ், ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எல்ஹெச்எஸ் நம்ம ஹெட்டிங் ஆரம்பிக்கணும் இல்லையா? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஓகேவா? நல்லா ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு கொஷின் இதெல்லாம். சரிங்களா? மிஸ் பண்ணக்கூடாது. சரி, ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பி இன்டர்செக்ஷன் சி ப்ராக்கெட்டில். பி வந்து 2 3 4 இன்டர்செக்ஷன் சி வந்து 3 5. இன்டர்செக்ஷன்னா என்ன மீனிங்? நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இல்லையா? இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனான எலமெண்ட். இன்டர்செக்ஷன் எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்? 2 செட்டில் எது சின்ன செட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இந்த 2 செட்டில் சின்ன செட் எது? செட் 3 5. இங்கேருந்து ஆரம்பிங்க. 3 இங்கே இருக்கா? இங்கே 3 இருக்குது. 5 இருக்கா? 5 இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சது. அப்போ 3 மட்டும்தான் ஆன்சர். அவ்வளோதான், ஷார்ட்டாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து 3 மட்டும்தான் ஆன்சர் இதில். ஸோ நவ் நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி ஆன்சர் வந்து செட் 3ன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே அப்புறம் ஃபுல்லாக ஏன்றது என்னது உங்களுக்கு 0 1 இல்லையா? ஏன்றது வந்து 0 1 நம்ம போட்டாச்சு. கிராஸ் பி இன்டர்செக்ஷன் வந்து 3. அப்போது ஆன்சர் என்னது? 0லேருந்து ஆரம்பிக்கணும், 0 3 முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்புறம் 1 3. அப்போது 0 3 தென் 1 3. சூப்பராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் சம். இதை கேட்டால் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஈஸியாக நம்ம போட்டு முடிக்கலாம். சரியா? சரி, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியா? இப்போது ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி போடணும், அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சி போடணும், அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் அந்த 2 ஆன்சருக்கு இன்டர்செக்ஷன். ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு. ஏ கிராஸ் பின்னா ஏ வந்து 0 1, கிராஸ் பி வந்து என்ன இருக்குது? 2 3 4 இல்லையா? ஸோ பேர் பண்ணோம் அப்படின்னா 0லேருந்து ஆரம்பிக்கணும். 0 2 இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். 0 2 0 2 0 3 0 4 0 2 0 3 0 4 இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்தது 0 முடிஞ்சிச்சா 1லேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 1 3 1 4. இதுதான் ஏ கிராஸ் பி. ஓகேவா? இதுதான் ஏ கிராஸ் பி. அடுத்து ஏ கிராஸ் சி இல்லையா? ஸோ ஏ கிராஸ் சி ஏன்றது என்னது உங்களுக்கு? 0 1, கிராஸ் சின்றது என்ன கொடுத்துருக்காங்க? 3 5. இதுக்கு நம்ம எப்படி பேர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 எடுத்துக்கணும். 0 3 0 5 0 3 0 5. அடுத்து 1 எடுத்துக்கணும். 1 3 1 5. புரியுதா பாருங்கள்? 1 3 1 5 ரெண்டுமே முடிச்சாச்சா? இப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இப்போ பாருங்கள், ஏ கிராஸ் பியோட ஆன்சர் எழுதிட்டேன். இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சியோட ஆன்சர் எழுதிட்டேன். சரியா? அது ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதனால் நான் அப்படியே டேரெக்டாக எழுதிட்டேன். இப்போது இன்டர்செக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? எது சின்ன செட்டு அப்படி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எது சின்ன செட்டு அப்படின்னு பார்த்தாக்க நம்மளுக்கு சின்ன செட்டு வந்து செகண்ட் செட்டில் ஃபஸ்ட் எலமெண்ட் பாருங்கள். 0 3 இருக்கா? ஓகேவா? 0 3 இங்கே இருக்குது. ஓகேவா? 0 3. அப்போ இது காமன் தானே? இது காமன். அடுத்து 0 5 இருக்குதா? இல்லை. 0 5 வந்து இந்த ஃபஸ்ட் செட்டில் இல்லை. 1 3 இருக்குதா? 1 3 இதோ இருக்குது. அப்போது 1 3. ஓகேவா? 1 5 இருக்குதா? இல்லை. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் ஃபைனலாக? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு 0 3 1 3. ஓகேவா? இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. சரி, ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம ஏற்கனவே என்னென்னு ப்ரூவ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? 0 3 1 3. அதே தான் உங்களுக்கு இப்போ என்ன வரப்போகுது? ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன வருது உங்களுக்கு? 0 3 1 3. சேமாக இருக்கா? ஓ தேர்ஃபோர் 1 ஈக்குவல் டு 2, LHS ஈக்குவல் டு RHS.
ஸோ A cross therefore A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஃபைனலாக அப்படி எழுதி முடிக்கணும், கம்ப்ளீட்டாக முடிக்கணும் சம், சரியா? ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு ப்ரூவ்டு கூட எழுதலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.